கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு கர்த்தர் நம்மளை கண்மனை போல பாதுகாத்தார். இந்த வருஷம் நிச்சயமாக அவர் பாதுகாப்பார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் முன்னதாக கர்த்தர் ஒரு கமாண்டை கொடுப்பார், அப்படி தானே? அப்போ இங்கே ஒரு கமாண்டை கொடுக்குறாரு. இந்த தேசமேங்கிற இடத்துல உங்கள் பேரை கூட நீங்கள் போடலாம். பாருங்கள் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களிக்கூறு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது பிசாசு பயத்தின் ஆவியினால் நம்மளை கலங்கடிப்பான், அப்படி தானே? இன்றைக்கி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு வருது, ஒரு தேசத்துக்கு வருது, அவங்க அதை எப்படி மேற்கொண்டார்கள் என்று. அப்போ ஆண்டவர் என்று சொல்கிறார், ஒன்று நீ பயப்படாத, நீ தைரியமாக இரு. பயந்த என்ன ஆகும்? நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் போய் அவிசுவாசம் நமக்குள்ளே வந்துடும். அப்புறம் நம்ம இந்த பயப்படுகிற சூழ்நிலை என்ன ஆகும்னா கவலை நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். ஆண்டவர் சொல்கிறார், நீ மகிழ்ந்து நீ களிக்கூறு. நீ நல்லா இருக்க போதும் மட்டும் நீங்கள் மகிழ்ந்து களிக்கூறாதீங்க. நீங்கள் மோசமான சூழ்நிலையில் இருக்க போதும் கூட கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மையானதை செய்வார் மகிழ்ந்து களிக்கூற போதும் நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு ஒரு பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். இங்கே பெரிய காரியம் மைட்டி திங்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல. இங்கே எபிரேயர் பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா கடால் அப்படின்னு என்றால் நம்மளால் செய்ய முடியாததை ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். மனுஷனால் இது நிச்சயமாக ஒரு கூடாதது தான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்திர பாக்கியம் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கல்யாண காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில நன்மையான காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். சில வியாதியிலேருந்து நீங்கள் இன்னும் மீளாமல் இருக்கலாம். நம்மளால் முடியாது, அப்படி தானே? இந்த கடால் என்றால் உங்களால் முடியாது, ஆனால் கர்த்தரால் அது நிச்சயமாக முடியும். இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற சம்பவம், ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் 3 புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. 2 ராஜாக்கள் எழுதியிருக்கிறாரு, 2 நாளாகமத்தில் எழுதியிருக்கிறாரு, ஏசாயில் எழுதியிருக்கிறாரு. பாருங்கள், ஒரு சம்பவத்தை 3 புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. என்ன சம்பவம்? இந்த யூதா ராஜாவாகிய எசேக்கியா காலத்தில் ஒரு பெரிய ஒரு யுத்தம் வருது. செனகரிப் அப்படின்னு சொல்லிட்டு அசரியா ராஜா யுத்தத்துக்கு வரார். நம்ம அதை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசரியா ராஜாவாகிய செனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். பாருங்க, இந்த செனகரிப் ராஜா அந்த காலத்தில் அசரியாங்கிறது நல்ல ஒரு பேரரசு. சரி, அவங்க வந்தாலே முக்கால்வாசி அவங்க 95% அவங்க என்ன கேப்சர் பண்ணிடுவாங்க ஒரு நாட்டுக்கு எதிராக வந்தாங்கன்னா. அப்போ யூதா ஒரு சின்ன நாடு தான். அப்போ யூதாவுக்கு எதிராக செனகரிப் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இந்த யூதா நாட்டுக்குள்ள செனகரிப் வந்துட்டார். அந்த செனகரிப்போடைய அர்த்தம் எதுலேருந்து வருதுன்னா சின் அப்படின்னு வருது. சின் ஹகரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாவத்திலேருந்து அது வருது. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா மூன் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போ அவன் தன்னுடைய சீஃப் மெம்பர்ஸ் எல்லாம் அனுப்புகிறார். யாரெல்லாம் அனுப்புகிறாரு பார்த்தீங்கன்னா இந்த ரப்சாகே, இந்த தர்தான், ரப்சாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகமும் 18-17 நீங்கள் பார்க்கலாம். இந்த ரப்சாகே, இந்த தர்தான் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஆட்கள். இந்த தர்தான் அப்படின்னு சொல்கிறவங்க என்னன்னா குள்ளநெறி போல செயல்படுகிற ஒரு கூட்டம். அதாவது என்ன, அடுத்தவங்களை அபகரித்து அடுத்தவங்களை பயமுறுத்தி இப்படி ஆளுகை செய்கிறது தான் இந்த அசரியா கூட்டங்கள். அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தையில் பேசுகிறாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் அலங்கத்தில் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு. பாருங்க, எசேக்கியா ராஜாவுடைய சீஃப் மெம்பர்ஸ்லாம் வராங்க, நிற்கிறாங்க. அப்போ செனகரிப் அதாவது அசரியா ராஜாவுடைய சீஃப் மெம்பர்ஸ்லாம் யூதர் பாஷையில் அதாவது சீரிய பாஷையில் அவங்க பேசலாம், ஆனால் ஜனங்கள் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவமதித்து பேசுகிறாங்க. நல்லா பாருங்கள், என்றைக்குமே பிசாசு மனிதர்களை கொண்டு நம்மளை ரொம்ப பயமுறுத்தி நம்ம ரொம்ப கலங்க பண்ணுகிற ஒரு வேலையாகவே இருப்பான். அதனால தான் வசனம் அடிக்கடி சொல்லிக்கிறது, நீ பயப்படாத, நீ கலங்காத. ஒருவேளை இன்னைக்கு சில பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கலாம், கடன்
கொடுத்தவங்க ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, ரொம்ப நம்மளை பயமுறுத்தி பேசுவாங்க. சில வியாதியாக இருக்கிறவங்க அந்த வியாதியை கண்டு ரொம்ப ஒரு பயமுறுத்தி பேசுவாங்க. இந்த வியாதி ரொம்ப மோசமான வியாதியே, இந்த வியாதியிலேருந்து நீங்கள் குணப்படவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபூலிஷான ஸ்பீச், நிறையா எப்படி சொல்கிறது, பயமுறுத்துகிற இந்த காரியங்களை தான் பிசாசு மனிதர் மூலமாக நம்மளுக்கு செய்வான். பாருங்கள், வசனம் சொல்லிக்கிறது, பயப்படுத்தி கலங்க பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பேசுகிறாங்க நீங்கள் பாருங்கள். ஏசாயால போட்டிருக்கு பாருங்கள், ஏசாயா 36:10. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளையே இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். இது யார் சொல்றா? இந்த ரப்சாக்கே, இந்த தர்தான், இந்த ரப்சாரிஸ், இந்த மாதிரி கர்த்தர தேவன் என்று நம்பாத இந்த ஜனங்கள், இந்த சீஃப் மெம்பர்ஸ், இந்த அசரியா கூட்டம் என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, நாங்க கர்த்தர் பேரை சொல்லி தான் வந்தோம். பாருங்க எவ்வளவு ஒரு ட்ரிக்கியா பேசுறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாகவும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லி தான், கர்த்தர் எனக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லி தான் இந்த காரியம் பண்ணேன், கர்த்தர் சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஆனா கர்த்தர் பேச்சை இழுக்கிறாங்க. அப்படித்தானே பாருங்க, சவுல் ராஜா கூட என்ன சொல்றாரு, கர்த்தர் சொல்லி தான் நான் தாவீதுன்னு அடிக்கப்படணும்னு சொல்லி நிறைய இடத்துல அவர் சொல்லுவார், நிறைய ஜனங்கள்கிட்ட அவர் சொல்லுவார். பாருங்க, நிறைய பேர் கர்த்தர் பேரை கொண்டு தான் வராங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அதனாலதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஜாக்கிரதையா இருங்க, பிசாசு ஆண்டவர் பேரை சொல்லி தான் வருவான், ஏன்னா அப்பதான் நம்மளை ஏமாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த யூத பாஷையில் அவங்க கலங்கடித்து ரொம்ப மோசமான வார்த்தையில் பேச போதும் இந்த யூதா தேசத்தோட கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க சொல்றாங்க பாருங்க. அடுத்த வசனம் ஏசாயா 36:11. அப்பொழுது எலியாக்கீமும் செப்பனாவும் யோவாக்கும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோட சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும், அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில பேச வேண்டாம் என்றார்கள். நீ யூத பாஷையில பேசாதீங்க, எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் மனமடிவாங்க, எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், பேசுங்க அப்படின்னு ஒன்று. அதுக்கு ரொம்ப ஒரு மோசமாக இந்த ரப்சாக்கே பேசுகிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் 12. அதற்கு ரப்சாக்கே, உங்களோட கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும். பாருங்க எவ்வளோ ரொம்ப மோசமான, இதுக்கப்புறம் படிக்கலை, எவ்வளோ ரொம்ப மோசமாக அவங்க பேசுகிறாங்க பாருங்க. பிசாசானவன் ஒரு மனுஷனுக்குள்ளே போனால் இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமாக பேசுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, நம்ம ஒரு மனுஷனோட குறித்து நம்ம பேச போதும் நம்ம எந்த வகையாக பேசுகிறோம். ஒன்னால தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை பார்த்து பேச போதும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவை நாம் விரோதமாக நாம் பேசுகிறோம் என்று அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே சாத்தானால உண்டாக்கப்பட்டவங்க இல்லை, அப்படிதானே? எல்லாருமே கர்த்தர் தான் இந்த உலகத்தில் உயிரை கொடுத்து நீடிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதனால நாம எந்த மனுஷனை குறித்தும், ஒருவேளை அவன் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட அவனை குறித்து நாம பேசக்கூடாது. இன்னைக்கு தேவனை அறியாத இந்த ஜனம் பாருங்க, முதல்ல பயமுறுத்துறாங்க, முதல்ல கலங்க பண்றாங்க, ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா கர்த்தர் பேரை கொண்டு தான் நாங்கள் வந்தோம், உங்களை அழிக்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது ரொம்ப உன்னுடைய ஷிட்டையை நீ சாப்பிடு, நீ உன்னுடைய அந்த இதையை நீ குடி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு மோசமானது. இதற்கு எசேக்கியா ராஜா என்ன பதில் சொன்னார் என்று பாருங்க. 36 ஏசாயா 36:21. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்யாததையும் செய்தேன் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக நிறைய கூட்டம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாம் எப்படி நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நம்ம சைலன்ஸாக தான் இருக்கணுங்க, சரியா? நிறைய இடத்துல நம்ம மௌனமாக இருக்க போதும் நம்மளை ஞானி என்று இந்த உலகம் நம்ம நம்பும் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இவர்கள் மௌனமாக இருந்தாங்க. மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல நாம் நிச்சயமாக பேசணும். அப்போ இவங்க மௌனமாக இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசாயா 37 நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். எசேக்கியா ராஜா நேராக சபைக்கு போகிறார். எஸ், he went to church, he prayed to God, he humbled himself, he kneeled down to God. அந்த தேவ சமூகத்தில் போயிட்டு அவங்க கொடுக்குற எல்லா அந்த காரியங்கள் இருக்குது தெரியுமா, அது எல்லாத்தையுமே அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்களை நான் பிடிக்க வரோம், உங்கள் நாடு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அந்த காரியங்கள் எல்லாத்தையும் தேவனுக்கு முன்பாக விரித்து வைத்த, ஆண்டவரே இது உங்களுடைய யுத்தம், ஆண்டவரே இது என்னுடைய யுத்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ரெட்டொடுத்தி உபவாசம் இருந்து பேச போதும் ஏசாயிட்ட ஒரு
ஒரு வார்த்தை வருகிறது பிரியமானவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாகவும் ஒருவேளை ஒரு கூட்ட ஜனம் வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணும்? ஒருவேளை நம்ம சைடில் ஒரு தவறு இருந்துச்சுன்னா நம்ம தேவனிடத்துலையும் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்தணும். அப்படி இல்லை என்றால் நம்ம சைடில் நியாயம் தான் இருந்துச்சுன்னா நம்ம நியாயத்தை குறித்து நம்ம பேச வேண்டாங்க. அவங்க எவ்வளோ தான் ரொம்ப மோசமாக பேசினாலுமே நாம் மௌனமாக இருந்து தேவ சமூகத்தில் அந்த காரியங்களை நீங்கள் விரித்து தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்க போதும் ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. ஏசாயா 37 அதிகாரம் 36 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் அவர் சைட்ல இருந்து என்ன பண்ணாரு? ஒரே ஒரு தூதன் தான். அந்த ஒரு தூதன் எத்தனை பேர்த்துக்கு சமம்? 1,85,000 பேருக்கு சமம். எல்லாத்தையும் வெட்டி சாட்சி விட்டார். ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். பாருங்க, நாம் பயப்படுகிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஆனால் வசனம் சொல்லிடுது, நீ பயப்படாத, அந்த இடத்துல நீ மகிழ்ந்து கழிக்கும், நீ தேவ சமூகத்தில் இரு. 2 நாளாகமும் 32 அதிகாரம் 21 வசனத்தில் இதே சம்பவத்தை எப்படி போட்டிருக்குன்னா, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்பப்பரப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த ரப்சாரிஸ் தர்தான் அவங்களாம் ரொம்ப மோசமாக பேசினாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் அந்த தூதன் வெட்டி சாட்சி போட்டார். நமக்கு விரோதமாக பேசினவங்களை தேவன் அவர் சைட்லேருந்து அவர் நிறையா காரியத்தை செய்வாருங்க. அதனால தான் நாம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, நம்ம மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ராஜா இருக்கார்ல, அவர் தன்னுடைய ஊருக்கு செத்த முகமாய் போனாராம். அவன் தன்னுடைய தேவனுடைய கோயிலுக்கு போகும்போது அவனுடைய பிள்ளைங்களே அவனை வெட்டி சாய்ச்சாங்க. பாருங்கள், ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுருக்காரு. இதுக்கு பேர் தான் கடால். நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம விரோதிகளை, ஆனால் நிச்சயமாக நாம் கர்த்தரை சார்ந்திருக்க போதும். when we seek God, when we lies with God, God will do great and mighty things in your life, my friend. நிச்சயமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்றால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். God bless you. Bye from Timan.